Hello friends, welcome to Meera Mind Voice. Day 5 in Big Boss House. இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சார். அது டாஸ்க் என்னென்னா, இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் எதுக்காக இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு 2 பேரை நாமினேட் பண்ணணும். நாமினேட்டில் 2 பேரை சஜஸ்ட் பண்ணணும். இது டாஸ்க் என்னன்னே புரியாமல் அவங்கவங்க வன்மத்தை கொட்டி அவங்கவங்களுக்கு தோன்றதை சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பார்வதி என்ன பண்ணாங்க, கானா வினோத் அண்டு பிரவீன் காந்தியை சொல்லிட்டாங்க. பிரவீன் காந்தி சார் என்ன பண்ணுறாருன்னே தெரியல, அதே மாதிரி வினோத் தனக்கு தேவையில்லாத இடத்துலலாம் மூக்க நுழைக்கிறாருங்கிற மாதிரி. அவங்க முடித்த உடனே ஆதிரை வந்தாங்க. அவங்க அப்சரா அண்டு வியன்னா. அப்சரா மேக்கப் போடுறாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. வியன்னா அவங்களுடைய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை க்ளீன் பண்ணணும்லாம் பேசுகிறாங்களே தவிர ஹோல் பிக் பாஸ் வீட்டுக்கும் இவங்க சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணினதே அவங்க தான். அப்படிங்கும்போது கிச்சனில் எவ்வளவோ இது இருக்குது, இதை ஏன் சரியாக பண்ணலை, அது ஏன் சரியாக நடக்கலைன்னு எதையுமே கவனிக்கிறது கிடையாதுன்னு சொன்னோன்னே குட் ஜாப் அப்படின்ட்டாரு பிக் பாஸ். அவ்வளோதான், பொறுக்கலை நம்ம பார்வதிக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றேங்கிற பேரில் கெமி குக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே அடிபட்டிருக்கு, அங்கே அடிபட்டிருக்கு, இப்படியெல்லாமா டாஸ்க் விளையாடுவாங்க, இதெல்லாமா பண்ணுவாங்க. இவங்க டாஸ்க் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இது டாஸ்க்கு, இதில் நான் இப்படி பண்ணுவேன், ஆட்டிடியூட் காமிப்பேன், ஆனால் வெளியில் நான் நார்மலாக இருப்பேன், இதெல்லாம் நான் டாஸ்க்குக்காக பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு நியாயம். அதே சமயம் போன சீசன்லலாம் டாஸ்க்குன்னு விளையாடும்போது கை கால்லாம் பேந்து முட்டி பேந்து டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கெல்லாம் எல்லாரும் போயிருக்காங்க. இவங்களை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டாங்களாம் நேற்றுக்கு கெமி டாஸ்கில். இவளை மட்டும் நான் விட மாட்டேன், பிளாக் லிஸ்ட்டு தான், அதுதான் இதுதான், எவ்வளோ பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஈகோ இருக்கே, ரொம்ப முடியலிங்க. எதுவுமே தான் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்கணும். நாளைக்கு விஜய் சேதுபதி காம்பேரிங் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சார், நான் செய்கிறத தான் நான் பண்ணுவேன், நான் யோசிக்கிறத தான் நான் பண்ணுவேங்க போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்களை 106 நாள் உள்ளே வச்சு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி தான் நீ எல்லாரையும் சகிச்சுக்கணும், இதுதான் லைஃப்னு கற்றுக் கொடுத்து அனுப்புறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஃபைன். அடுத்தது பிரவீன்ராஜ் திவாகர் அண்டு சுபிக்ஷான்னு சொல்லி கரெக்டானது சொன்னோன்னே அவருக்கும் பிக் பாஸ் கருத்து நல்லா தெளிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், இவங்களோட 2வது எனிமியும் பிக் பாஸ்டேருந்து ஒரு நல்ல கமெண்ட் வாங்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த கமெண்ட் பிக் பாஸ் கொடுத்தது கனிக்கு. ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, குட் ஒன் அப்படின்னுட்டு. உடனே இவங்களுக்கு பொறுக்கல. பிக் பாஸ் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னாங்க. பிக் பாஸ் சொன்னார், என்றைக்குமே நீங்கள் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் எல்லாருக்குமே அந்த சான்ஸ் உண்டு அப்படின்ன உடனே செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வாங்கிட்டு அவங்க பண்ணினது என்ன தெரியுமா, கெமியை பற்றி சொன்னாங்க. அவ்வளோதான். இன்ஸ்டெட் ஆஃப் பிரவீன் காந்தி, கெமி ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க டாஸ்கில், இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதனால் நான் கெமியை சொல்கிறேன். பிக் பாஸ் பதிலே சொல்லலை. பிகாஸ் திஸ் வாஸ் நாட் த ஆன்சர் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ பயங்கரமாக வன்மத்தை கொட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க வன்மத்தை கொட்டும்போது யாருமே பதில் பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு டாஸ்க் என்னங்கிறதே புரியாமல் எல்லாரும் சொல்லிட்டு அவங்களுக்கு யார் பிடிக்கலையோ இவங்க எங்கிட்ட தப்பாக நடந்துட்டாங்க, இவங்க எங்கிட்ட மூஞ்சி காமிச்சாங்க, இவங்க இதுக்கு கொஷின் கேட்டாங்க, இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. கலையரசன், சுபிக்ஷா அண்ட் அரோரா. ஏன்னா சுபிக்ஷா தேவையான இடத்துல வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாமல் வாய்ஸ் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி. கனி சுபிக்ஷா அண்டு வியன்னா. ஏன்னா வியன்னா பெருசாக வேலை எதுவும் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வியன்னாக்கும் அப்படியே கோபம் முட்டிட்டு வந்தது. அப்புறம் வியன்னா பாருன்னு ஆரம்பித்த உடனே பாருக்கு ஒரு 2-3 இது வந்தது. பிரவீன் காந்தி சாரை பாருவும் சொன்னாங்க,
திவாகரும் சொல்லிட்டாரு. பிரவீன் காந்தி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல, அவர் யாரையும் வந்து பேச விட மாட்டேங்கிறாரு, தான் பேசுகிறது தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரை பற்றி நிறைய கமெண்ட் சொன்னார் திவாகர். அப்போ யாருமே எதுவுமே கண்டுக்கல, நீ சொல்கிறத சொல்லிட்டு போன்னுட்டு. ஆனால் பிரவீன் காந்தி பேச ஆரம்பித்த உடனே, திவாகரை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே அவரும் எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாரும் உள்ள பூந்து, அதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது, நீ யாருமா நடுப்புற பேசுகிறதுக்கு. பிக்பாஸ் ஒரு தடவை கூட அதை கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. அவங்களும் சேர்ந்து உள்ளே வந்து மற்றவங்கள பற்றி இது பண்ணி எல்லார பற்றியும் பேச ஆரம்பித்து, அடுத்தது அரோரா வந்து பாரு திவாகர் 2 பேரும் ஜெயில் போகணுன்னொன்னே பிக்பாஸ் நடுவில் பூந்து இவங்க 2 பேரும் ஜெயில் போகணுமா வேண்டாமான்னு கேட்கல, யார் இந்த வீட்டில் எதுக்காக இருக்காங்கன்னு தெரியலங்கிறது தான் டாஸ்க்குன்னு நினைவுபடுத்த வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மற்றவங்க எல்லாரும் பண்ணுற இந்த ஒரு ரகலையான ஒரு விஷயம். கடைசியில் பார்த்தா வினோத் அண்ட் வியன்னா இவங்க 2 பேருக்கும் 5-5 ஓட்டு. அதே மாதிரி பிக்பாஸ் ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டாருன்னா யாருமே மதிக்கிறது கிடையாது. நான் பாத்ரூம் போயிட்டு தான் வருவேன், என்னால் அடக்கலாம் முடியாதுன்னு எல்லா டாஸ்க்கும் போதும் பார்வதி ஒரு தடவை போயிட்டு தான் வராங்க. ஆமாம், வயசாகிடுச்சு இல்லையா, சுகர் இருக்கும் என்னமோ தெரியல அந்த அம்மாவுக்கு, அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது, நான் போயிட்டு தான் வருவேன்னு ஒவ்வொரு தடவையும் ஓடிடுறாங்க. கடைசியில் சிறைவாசம் வினோத் வியன்னா 2 பேருக்கும் 5-5 ஓட்டு. பிக்பாஸ் அப்புறம் நான் சொல்கிறேன் ஜெயில் விதிமுறைகள் என்னங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லோரும் ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க. நடுப்புற கமருதீன் வந்து எழுந்து பேச வந்தோடனே பிக்பாஸ் கூப்பிட்டே சொல்லிட்டாரு, கமருதீன் இது வந்து இதுக்கான இடம் இல்லை, இது டாஸ்கையே வேறு அப்படின்னுட்டு அவரையும் அமைதிப்படுத்தி உட்கார வைக்க வேண்டியதாகிடுது. அடுத்தது கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த டீம்ஸ்க்கும் சொல்லாமல் செய்ய தெரியல. ஓப்பனாக வந்து கேமராலே சொல்லிவிட்டு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து சிக்கனில் டபுள் உப்பு போட்டாங்க கனியே. திரும்ப வந்து பிரவீன்ராஜும் உப்பு போட்டார். ஐயோ அக்கா ரொம்ப உப்பு அப்படின்னுட்டு சுபிக்ஷா வந்து சொல்ல, இன்னொத்தி சாப்பிட்டுட்டு இல்லை ஓகே காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி விட்டால் சரியாயிடும்னு சொல்ல, திரும்ப நம்ம எஃப்ஜே என்ன பண்ணார், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரப்பொடி தண்ணி எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு மாதிரி ஒரு காலியே பண்ணிட்டார். உள்ள நந்தினி சொல்கிறாங்க, நந்தினி இல்லை ரம்யா சொல்கிறாங்க, அந்த சிக்கனை மட்டும் எடுத்து கழுவிட்டு திரும்ப மசாலா போட்டு திரும்ப ரெடி பண்ண சொல்லுங்கள், அவங்களால இப்படி காமிக்க முடியும்னா நம்மளாலையும் அப்படி கேட்க முடியும்னு. அதே மாதிரி செகண்ட் இது அங்கேருந்து சுபிக்ஷா கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. வந்து எங்களுக்கு இந்த கிரேவியோட கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டுருங்க, சப்பாத்தி மாவு இருக்குல்லன்னு. பிபி ஹவுஸ் மேட்ஸுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு. காலையில் கஞ்சி குடிச்சிருக்காங்க. ஸோ நைட்டு இன்றைக்கி சப்பாத்தியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், மீறதை வச்சு நாளைக்கு கிளம்புற எகைன் கஞ்சி குடிச்சிட்டோன்னா நாளைக்கு வெளியிலேருந்து சாப்பாடு வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாவுலேயும் எங்களுக்கு சப்பாத்தி பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் 3 சப்பாத்தி வேணும்ட்டாங்க. ஸோ நைட்டுக்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுற நிலைமையில் எல்லாருமே கொஞ்சம் கடுப்பில் இருந்தாங்க. அதான் பிரவீன் காந்தி சொன்னார், நான் அரை வயதுக்கு சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் வேலைக்கு டேஸ்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னை வந்து குத்தம் சொல்கிறதுங்கிறது தவறுதல் சகஜம். அவங்க போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து போட்டுட்டேன். இதை ஆரம்பிக்கிறது ஆதிரை, அதை எப்படி நீங்கள் போடலாம்? நீ பேசாத ஆதிரை, அவங்க தானே சாப்பிட போகிறாங்க, இவங்க பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் ஹெல்ப் பண்ணி இந்த டிஷ்ஷு ப்ரிப்பேர் ஆகிருக்கு, அதை நீங்கள் எப்படி வீணாக்குவீங்க? ஆனால் இதெல்லாம் ஸ்டேஜ்டு ட்ராமாங்க. ஸோ அவங்க பேசிட்டதுலேயும் ஒன்றும் பெரிய இது இல்லை. பிக்பாஸ் எதையுமே கண்டுக்காமல் கனி உள்ளே வாங்க அப்படின்ட்டாரு. கேப்டன்ஷிப் டாஸ்க்கு 3rd அண்ட் ஃபைனல் ரவுண்டு. ஆக்சுவலாக இந்த ரவுண்டு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் ஜென்ஸுங்கிறதுனால காம்படிஷன் ஈக்குவலாக இருக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சாங்களா, அல்லது துஷாரால் பெருசாக பேச முடியாது, பெருசாக என்ன சொல்கிறது டாஸ்க் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சாரா? 3 ஆக்டிவிட்டி ஏரியாவில் 3 ப்ராப்ஸ் இருக்கும். அந்த 3 ப்ராப்லேருந்து ஒன்று 3 பேரும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை சொல்லணும். தெளிவாக இவங்க பேசிகிட்ருக்காங்க. குறுக்க பார்வதி எழுந்து 3 பேரும் ஒன்றா போகணும், யாராவது முதல்ல போய் பார்த்து ப்ராப்பை பார்த்துட்டு வந்து
பிளான் பண்ணிடக்கூடாது. உனக்கு என்னம்மா போச்சு, இதில் எல்லாத்துலேயும் ஒன்சே இருந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது. அதுவும் இரிட்டேட்டிங்காக ஏதாவது மீனிங்ஃபுல்லாக பேசினாலும் பரவாயில்லங்களாம். 3 பேரும் சேர்ந்து இதுக்கு போனாங்க. பிரவீன்ராஜ், ஆதிரை அண்டு துஷார் 3 பேரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனோன்னே அங்கே இருந்த 3 ப்ராப் என்னன்னாக்க, ஒரு வாயை கட்டிக்கிற துணி, ஒரு முகமூடி, ஒரு கோட், யூனிஃபார்ம் கோட்டு, செஃப் கோட்டு மாதிரி ஒன்று. பிக் பாஸ் சொன்னார், இதுலேருந்து 3த்துலேருந்து ஒன்றுத்தை செலக்ட் பண்ணணும். திஸ் மே பிகம் 15 வாரமும் உங்களுக்கானதாக ஆகிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க டைரெக்டாக அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி பண்ணி திரும்ப வின் பண்ணி எபிலிட்டி இருந்ததுன்னா திரும்ப கேப்டன் ஆனீங்கன்னா திரும்ப இதே இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிலே கீழே பேட்ஜும் வச்சுருந்தாரு. நான் பேச மாட்டேன், நான் முகத்தை காமிக்க மாட்டேன், நான் யூனிஃபார்ம் அணிந்திருப்பேன் அப்படின்னுட்டு. நான் பேச மாட்டேங்கிறத துஷார் எடுத்துட்டாரு. அவர் சொன்னது என்னன்னாக்க, நான் இது வரைக்கும் இந்த வீட்டில் பெருசாக பேசலைங்கிறது தான் எல்லாரோட கருத்தும். இனிமேலும் நான் பேசி தான் என்னை இது பண்ணணுங்கிறது கிடையாது. நான் என்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அதர் திங்ஸை வச்சு என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். இது எனக்கு ஒரு லேர்னிங் கர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன கருத்து அதெல்லாம் நல்லா இருந்தது. அவர் வாயை மூடி இருப்பேன்னு எடுத்து அதை மூஞ்சியை மூடி மாஸ்காட்டம் கட்டி பேட்ஜையும் மாட்டிக்கிட்டாரு. ஆதிரை என்ன பண்ணாங்க, நான் மூஞ்சியை காட்டாமல் நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு விரும்புகிறேன். இந்த வீட்டில் நான் வந்திருக்கிறதே என் முகம் பல பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அதை கூட காட்டாமல் நான் மூஞ்சியை மறைச்சிட்டு மாஸ்கை போட்டுண்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேட்சை மாட்டின்டாங்க. ஸோ மிஞ்சினது செஃப் கோட்டு தான். நான் எப்போ பாரு யூனிஃபார்மில் இருப்பேன், யூனிஃபார்மில் இருக்கிறதுங்கிறது ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரவீன்ராஜ் அதை எடுத்துட்டார். 3 பேரும் வந்த உடனே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க தான் இந்த 3த்தில் எது பிரேவ் டெசிஷன் அப்படின்னு டிசைட் பண்ணணும். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே இது அத்தனையும் லிவிங் ரூம்லேயும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க சொன்ன கருத்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. திரும்ப இங்கே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரவீன் காந்தி சார் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அந்த பையனுக்கு வாய் பேச முடியாதுங்கிறது மட்டும் இல்லாமல் முழு மூஞ்சியும் மறைச்சா மாதிரி ஒரு துணியை வேற கொடுத்துட்டாங்க. ஸோ அவனுக்கு அது 2 டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் ரொம்ப பிரேவான டெசிஷன்னு எனக்கு தோன்றதுன்ன உடனே எல்லாருமே அதை வழிமொழிஞ்சிட்டாங்க. ஒருத்தர் நம்ம கானா வினோத் மட்டும் அந்த பொண்ணு தன் முகம் தெரியணும்னு வந்திருக்கு, மாஸ்கை மாட்டிட்டு ஃபுல்லாக பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் எல்லாருக்குமே பொதுவாக தோன்றது என்ன, ஒரு கேப்டன்ஷிப்பு அதுவும் 20 பேர் இருக்காங்கன்னா வாய் பேசாமல் எப்படி இந்த 20 பேரையும் அடக்கி கட்டுக்கோப்பாக அந்த வீட்டை நடத்த முடியும், அதுதான் கஷ்டம்னு தான் எல்லாருக்குமே தோணும். அதுலேயும் மூஞ்சியை மூடி ஒரு துணியை வேற கட்டிட்டா உங்களால் கண்ணை மட்டும் வச்சு தான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியும், கையால் தான் ஜாடை காட்ட முடியும். ஸோ எல்லாருமே அப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த டெசிஷன் எடுத்த உடனே எல்லோரும் ஓகே அப்படின்னு துஷார் இது பண்ணி அவரை ரொம்ப கொண்டாடி, பிகாஸ் அவர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்தவர். அவங்க தலைவர் போட்டிக்கு பதவிக்கு போட்டியிடவே முடியாது. பட் ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த வீட்டுக்கு மாறி வந்தவர், ஒரு தப்பு பண்ணிட்டார் பனிஷ்மெண்ட்டுன்னுட்டு. கடைசியில் பார்த்தா இந்த வீட்டில் முதல் தலைவர் அவர் தான். இந்த தடவை சீசன் 9 தலைவரை தலை என்று கூப்பிடும் ஒரு பழக்கம். ஸோ அவரை தான் இனிமேல் அவரை எல்லாரும் தலை அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தலைவரோட ரூமில் அவரை விட்டு அவரை நல்லா இது பண்ணி விட்டுட்டு வந்துட்டாங்க. பிக்பாஸ் சொன்னார், எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொன்ன உடனே நான் இது வரைக்கும் நிறைய பேசலைன்னு சொன்னாங்க, இனிமேல் நான் நிறைய அதுதான் அடுத்த கொடுமை. என்னுடைய வீட்டின் முதல் தலை பேசாமல் இருப்பது எனக்கு அசிங்கம் அல்லவா அப்படிங்கிற மாதிரி டயலாக் விட்டு அந்த இதை கழட்டிடுங்கன்ட்டார் பிக்பாஸ். ஸோ அவருக்கு இது கிடையாது, மாஸ்க்கு கிடையாது, அதையும் கழட்டிட்டு நான் இனிமேல் நல்லா பேசுவேன், நல்லா திறம்பட வழி நடத்துவேன் இந்த வீட்டை அப்படின்லாம் சொன்ன உடனே ஆதிரைக்கும் பிரவீன்ராஜுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ எது செஞ்சாலும் முழுசாக செய்யுங்க, முடிவெடுக்க தயங்காதீங்க, இண்டிவிஜுவலாக எல்லாத்துலேயும் சமமாக நடுநிலையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரை தலைவர் ரூமுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. ஆதிரை ரொம்ப அப்செட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மாஸ்க் போட மாட்டேன், எனக்கு மாஸ்க் கொடுத்தது எதுக்காக, நான் ஒரு கேப்டன்ஷிப்
டாஸ்கில் இருந்தேங்கிறதுக்காக. நான் கேப்டனே ஆகலைங்கும் போது நான் எதுக்கு எப்போ பாரு அந்த மாஸ்க்கை போட்டுட்டு இருக்கணும்? அவனையே இதை கட்டிட்டாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மாஸ்க் போட மாட்டேன், எனக்கு ஏன் போடலைன்னு கேட்கட்டும், நான் வந்து அவங்கள்ட்ட இது பண்ணிக்கிறேன். அந்த டீம் எடுத்த முடிவே தவறுன்னு ஆதிரை வாதிட்டு இருக்காங்க. அடுத்தாப்புல இவங்க வந்து அவர் கேப்டனாக பயங்கரமாக பாடி லாங்குவேஜ்லேருந்து ஆக்ஷன்லேருந்து துஷாருக்கு எல்லாம் அப்படியே டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அந்த பையன் நல்லா பண்ணுவான்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இவங்க பண்ண விட்டா தானே அதுவும் இருக்கு இல்லையா? எல்லோரும் யாரை நாமினேட் பண்ணணுங்கும்போது ரொம்ப கிளவராக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற 7 பேரையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க இவங்க 13 பேர் சேர்ந்து. அதுதான் அந்த கேர்ள்ஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, ரம்யா, வியானா அண்ட் சுபிக்ஷா அண்ட் இவங்க அரோரா, அவங்க 4 பேரும் செம்ம கிளவர். மற்ற 3 ஆம்பளைங்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்வை திவாகரெல்லாம் நாங்கள் நாமினேட் பண்ணோம், நீங்களே நம்மளை நாமினேட் பண்ணுற லெவலில் இருந்தீங்க. ஆனால் அவங்க பாருங்கள் ரொம்ப கிளவராக அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள நாமினேட் பண்ணாமல் எனக்கு 5 ஓட்டு, வினோத்துக்கு 5 ஓட்டு, 10 ஓட்டு இங்கேயே விழுந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து இதுக்கு மேலே செயல்படணும். பிகாஸ் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மி, நம்மளை விட அவங்க ஆட்கள் ஜாஸ்தி, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பயங்கரமாக டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. பட் நடந்தாச்சு. நம்ம கேப்டன் முதல் ரெக்வெஸ்ட்டாக பிக் பாஸ்ட்டை போய் நாளைக்கு நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை, எண்ணெய் இல்லை, அதுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்தது வியனாக்கும் வினோத்ராஜுக்கும் ஜெயில் ட்ரெஸ் வருது, அவங்களுக்கு ஜெயில் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு டின்னர்லாம் சாப்பிட விடலை. பிக் பாஸ் எங்கே டின்னர் சாப்பிட விடுவார், நேராக ஜெயிலுக்கு போங்க அப்படின்ட்டாரு. இவங்க பிளான் பண்ணி லஞ்சும் போது எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருங்க, இது ரெடியாக ஆட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் சீனி வச்சு சாப்பிட்றோன்னு சாப்பிட்டாங்க. டின்னர் போது கோட்டை விட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஜெயிலுக்குள். இதே இன்றைய முக்கியமான நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.